வணக்க மக்களை, TRA அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், அதாவது ஒரு வாக்கியத்தை அங்கிட்டும் இங்கிட்டும் குழப்பி பொருளற்ற ஒரு வாக்கியமாக இருக்கும், அதை சரியான வாக்கியமாக, பொருள் தரக்கூடிய வாக்கியமாக மாற்றதான் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஓகேவா? சரி, ஓகே. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, என்ற போதும் பொன்மனமே செய்யும் மருந்து. ஸோ இதுல எங்கேயாவது பொருள் வருதா? அந்த வாக்கியம் எங்கேயாவது சீராக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல. அப்ப அதை சீராக மாற்றுவதுதான் இந்த கேள்வி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்ப இது சரியா இருக்கா? ஸோ அப்ப ஆப்ஷன்ல இந்த மாதிரி 4 கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு அதுல எது சரியா இருக்கு என்பதை கண்டுபிடிப்பதுதான் இந்த பகுதி. அப்ப இந்த மாதிரியான பகுதிகளை நம்ம அதிகமான பிராக்டிஸ் பண்ணி தான் போட முடியும். ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில். ஸோ அப்ப இதுல எந்த ஒரு பொருளும் இல்லை, சரியான வாக்கியமாகவும் இல்லை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், இப்ப கரெக்டா இருக்கு. ஸோ அப்ப ஒவ்வொரு சொற்றொடையும் முன்னும் பின்னுமாக மாற்றி சரியான வாக்கியமாக மாற்றுவதால் சொற்றொடரை சீர் செய்தல். அடுத்து பாருங்க, வருகுது கத்தியின்றி யுத்தம் என்று ரத்தமின்றி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. ஸோ அப்ப இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கடன் என் செய்து பணி கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னவர் யார்? என்று சொன்னவர் திருநாவுக்கரசர். யாருங்க? திருநாவுக்கரசர் இந்த வாக்கியத்தை சொன்னவர். கண்மூடி மண்மூடி வழக்கமெல்லாம். விடை எப்படி வரும் அப்படின்னா, கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. அடுத்து, வேண்டியாங்கு வேண்டிய எய்துவான் எய்தலான். அதாவது வேண்டியாங்கு வேண்டிய எய்தவான் எய்தவான். இதை எப்படி சீர் செய்யணும்? வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் எய்துவான். ஸோ அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 4 ஆப்ஷனையும் சொல்லி பார்க்குறப்ப ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும், படிக்கிறதுக்கு எளிமையாகவும் சரியான பொருளையும் உணர்த்தும். அதுதான் ஆன்சர். அடுத்து, செய்தாரை இன்னா அவர் நான் உற்றல். இன்னா செய்தாரை உற்றல் அவர் நான். அடுத்து பாருங்க, பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக. பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை. ஸோ அப்ப இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து, இன்பம் இருள் நீக்கி மருள் நீக்கி பயக்கும். இருள் நீக்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி. ஸோ அப்ப இதுல என்ன வரும்? இருள் நீக்கி இன்பம் மயக்கும் மருள் நீக்கி. அடுத்து, வெகுளி காமம் இவை மூன்றும் மயக்கம். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றனாம். அடுத்து பாருங்க, குன்றன்ன அவர் செய்த இன்னா செய்யணும். இதை சரியான சொற்றொடர் அப்படி மாத்தலாம். குன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த. அடுத்து, செல்வி கதம் காத்து ஆற்றுவான் கற்று அடங்கல். கதம் காற்று கற்று அடங்கல் ஆற்றுவான் செல்வி. அப்ப இந்த மாதிரி சரியான வாக்கியங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த 4 ஆப்ஷனை ஒரு முறை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து, உடையருக்கு ஒழுக்கம் நீயே ஒல்வே. ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லவே தீயே. அப்ப இது கரெக்டா இருக்கு. அடுத்து, தூய்மை உடையார் இறந்தார் வாய் புறந்தினார். புறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய். அடுத்து, குலையும் மோப்ப முகந்திரிந்து அனிச்சம். மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து. இது சரியாக இருக்கு. அடுத்ததாக, அமிழ்தீனும் தம்மக்கள் ஆற்ற இனிதே. அதாவது அமிழ்தீனும் ஆற்ற இனிதே தம்மக்கள். இது சரியாக இருக்கு. அடுத்ததாக, தம்மை புலப்பட தாம் நோவார் வாழாதார். புலப்பட வாழாதார் தம் நோவார் தன்மை. அடுத்து, நீ புகழ் நிலவரை புகழ்வரை ஆற்றின். நிலவரை நீ புகழ் ஆற்றின் புலவரை. முகத்து 2 கண்ணுடையார் கற்றோர் என்பார். கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முத்திரண்டு. உரைத்து தேமொழி நன்மொழி செவ்வை. தேமொழி யுரைத்து செவ்வை நன்மொழி. வேண்டி வாழ்தல் துறப்ப ஊழ்வினை. வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப. நாயினால் தோல் செருப்பு ஆர்த்த துடியேன். துடியேன் நாயினால் தோல் செருப்பு ஆர்த்தான். இது கம்பராமாயணத்துல குகப்படலத்துல அந்த நதியில போறப்ப வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வார்த்தைகளையும்.
உவப்ப அரியதாம் தன்பினால் உள்ள அமைந்த காதல். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். பார்த்தருளி பத்துருளும் பன்னீரும் அமுதமாம். பார்த்தருளும் அமுதமும் தண்ணீரும் பார்த்தரிலும். கெட்டார் இட இல்லை எங்கும் இட்டு கெடார் எங்கும் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இடம்பெறும். நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 4 ஆப்ஷனையும் படிக்கணும், அதுல எது சரியா இருக்குன்னு பார்க்கணும். இந்த பாருங்க, இப்போ பார்க்கலாம். உரிய முறையில் அமைந்த சொற்றொடரை எழுதுங்க. இந்த மாதிரி 4 கொடுத்துருவாங்க. இதுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா இருக்க போகுது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 ஒரு முறை வாசிக்கணும். முதல்ல பாசுங்க, கிடைத்தால் வாய்ப்பு வானையும் 8 வால் பெண். இது இல்லை. இதுல ஏதாவது ஒரு வார்த்தை வருதா? இல்ல. பெண் வாய்ப்பு கிடைத்தால் 8 வால் வானத்தையும். இது வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. அடுத்து 8 வால் வானையும் பெண் வாய்ப்பு கிடைத்தால். இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் வானையும் 8 வால் பெண். அப்ப பெண் வாய்ப்பு கிடைத்தால் வானையும் 8 வால். அப்ப ஆப்ஷன் டி. இப்படிதான் போடணும். அடுத்து உரிய முறையில் அந்த சொற்றொடர் எது? காலையில் குளித்து உண்டு எழுந்து பள்ளிக்கு சென்றேன் நான். குளித்து உண்டு எழுந்து, ஃபர்ஸ்ட் எழுந்து தானே முதல்ல வரணும். அப்ப இதுல தப்பா இருக்கு. அடுத்து நான் காலையில் எழுந்து உண்டு குளித்து சென்றேன் பள்ளிக்கு. சாப்பிட்டு யாராவது குளிப்பாங்களா? குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்ப இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க, நான் காலையில் எழுந்து குளித்து உண்டு பள்ளிக்கு சென்றேன். அப்ப இது கரெக்ட். இந்த மாதிரி போடலாம். உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் எது? பரிசில் கண்டு பாரியை பாடி கபிலர் பெற்றார். கிடையாது. பாரியை கண்டு கபிலர் பெற்றார் பாடி பரிசில். இல்ல. கண்டு பெற்றார் பரிசில் பாடி கபிலர் பாரி. இல்ல. கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். அப்ப என்ன பண்றாரா, கபிலர் பாரியை போய் பார்த்து ஒரு பாடலை பாடி அதற்காக பரிசு பெறுகிறார். இப்படித்தான் அமைக்கணும். அடுத்து, நுண்ணதின் மகிழ்தன்று உண்ணுதல் முகனே. உண்ணுதல் முகனே நுண்ணதின் மகிழ்தன்று. நுண்ணதின் ஒண்ணுதல் முகமே மலிதன்று. மகிழ்தன்று முகமே நுண்ணதின் ஒண்ணுதல். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து, உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் எது? சாலைகள் மரங்களை தோறும் வளர்க்கலாம். இல்ல. வளர்க்கலாம் மலர்களை சாலைகள் தோறும். இல்ல. சாலைகள் தோறும் வளர்க்கலாம் மரங்களை. சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து, உடற்பயிற்சி பெற்று உடம்பை வளர்ப்போம். இது சரியா இருக்கு. உடற்கல்வி பெற்று வளர்ப்போம் உடம்பை. இது இல்ல. உடற்கல்வி வளர்ப்போம் உடம்பை பெற்று. உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். அப்ப உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். ஆப்ஷன் ஏ. உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் எது? உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் எதுன்னு கேட்கிறாங்க. பார்க்கலாமா? வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும். இது வர வாய்ப்பு இருக்கு. வேண்டும் இருக்க நல்லவராக வல்லர். இல்ல. இருக்க வேண்டும் வல்லவர் நல்லவராக. இது வர வாய்ப்பு இருக்கு. நல்லவராக வல்லவர் வேண்டும் இருக்க. அப்ப ஏவா சியா? வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும். அப்ப இதுதான் சரி. அடுத்து, உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் எது? அன்பில் தோழி அவர் சென்றார். தோழி அன்பின் அவர் சென்றார். அன்பின் அவர் தோழி சென்றார். சென்றார் அவர் தோழி அன்பின். அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து, உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் தூய நெஞ்சினார் செய்யார் துன்பம். செய்யா தூய நெஞ்சினார் துன்பம். தூய நெஞ்சினார் துன்பம் செய்யார். அப்ப இது கரெக்டா இருக்கு. உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் உளவோ உழைப்பின் உறுதிகள் வரா. வரா உளவோ உறுதிகள் உழைப்பின். உழைப்பின் வரா உறுதிகள் உளவோ. உறுதிகள் உளவோ உழைப்பின் வரா. அப்ப உலாவோ உழைப்பின் உறுதிகள் வரா. அப்ப ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணி பார்த்தால்தான் தெரியும். ஸோ இந்த வள்ளுவன் பேட்சிற்கான தமிழ் நியூ சிலபஸிற்கு ஏற்றார் போல A to Z நியூ புக்கு ஓல்டு புக்கு நோட்ஸ் நம்மளுடைய அகாடமி நோட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து 150 ரூபீஸுக்கு தந்துட்டு இருக்கோம். 150 ரூபீஸுக்கு தந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அதற்கு எல்லா பிடிஎஃப்மே கொடுத்துரும். அந்த பிடிஎஃப் விட்டு படித்தால் போதுமானது. தமிழ் நியூ சிலபஸ் இருக்கு. இந்த பிடிஎஃப் எப்படி வாங்கணும், எப்படி ஜஸ்ட் அந்த பேட்சில் ஜெயின் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவன் பேட்ச் பிடிஎஃப்னு கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கீழே அதே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு 150 ரூபீஸ் பே பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு 8925192589 அதே எண்ணிற்கு
வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட்டை, உங்களை குரூப்ல ஜாயின் பண்ண 24 மணி நேரத்துல உங்களுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன டாபிக் தான். இதுல புத்தகத்துல அவ்வளவா இல்லை. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்விகளை தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் இது ஈஸியானதுதான். கேள்வியிலே ஆன் த பாட்ல அடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் மக்களே.